ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேஸ்ட்டான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விசில் தான், ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பிரியாணி சாப்பாடு அரிசியில் தாங்க பண்ண போகிறேன். ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இலை, 2 தக்காளி, 1 மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மீல் மேக்கரை நான் கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 கிராம்பு, 1 அன்னாசி பூ நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு வெங்காயம், 1 கப் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊற வச்சு எடுத்த ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் மட்டும் வரட்டும். விசில் போனதும் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்தாலே போதும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.